சாந்தி. இன்றைய முரளி 31 டிசம்பர் 2024. பார்த்தாதா மதுவன். இனிய குழந்தைகளே, பாபா தினந்தோறும் கற்பிக்கும் படிப்பை ஒருபோதும் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த படிப்பின் மூலமாக உள்ளிருக்கும் சந்தேகங்கள் விலகும். கேள்வி: தந்தையின் உள்ளத்தை வெற்றி பெறும் உத்தி என்ன? பதில்: தந்தையின் உள்ளத்தை வெற்றி பெற வேண்டுமென்றால் எதுவரை சங்கமயுகம் இருக்குமோ அதுவரை தந்தையிடம் எதையும் மறைக்கக்கூடாது. உங்கள் நடத்தையின் மீது முழுமையாக கவனம் வைக்க வேண்டும். ஒருவேளை ஏதாவது பாவ செயல் நடந்துவிட்டால் அதை அழியாத சர்ஜனிடம் சொல்லும் பொழுது லேசாகி விடுவீர்கள். தந்தை என்ன அறிவுரை தருகிறாரோ அது அவருடைய இரக்கமாக, கிருபையாக, ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால் தந்தையிடம் இரக்கம் அல்லது கருணையை கேட்பதற்கு பதிலாக தன் மீது கருணை காட்டுங்கள். அப்படி முயற்சி செய்து தந்தையின் உள்ளத்தை வெற்றி பெறுங்கள். ஓம் சாந்தி. புதிய உலகில் சுகமும் பழைய உலகில் துக்கமும் இருப்பது இப்போது ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும். துக்கத்தில் எல்லோரும் துக்கத்திற்கு வருகிறார்கள், சுகத்தில் எல்லோரும் சுகத்திற்கு வருகிறார்கள். சுகமான உலகத்தில் துன்பத்தின் பெயர் அடையாளம் இருப்பதில்லை. பிறகு எங்கே துக்கம் இருக்குமோ அங்கே சுகத்தின் பெயர் அடையாளம் இருப்பது இல்லை. எங்கே பாவம் இருக்குமோ அங்கே புண்ணியத்தின் பெயர் அடையாளம் இருப்பதில்லை. எங்கே புண்ணியம் இருக்குமோ அங்கே பாவத்தின் பெயர் அடையாளம் இருப்பதில்லை. அது எந்த இடம்? ஒன்று சத்தியுகம், இரண்டாவது கலியுகம். இவை நிச்சயம் குழந்தைகளின் புத்தியில் இருக்கும். இப்போது துக்க நேரம் முடிகிறது. சத்தியுகத்திற்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. நாம் இப்போது இந்த அழுக்கான சீச்சி உலகில் இருந்து அந்த பக்கம் சத்தியுகத்திற்கு, அதாவது ராமராஜ்யத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறோம். புதிய உலகில் சுகம், பழைய உலகில் துக்கம். அதற்காக யார் சுகம் கொடுப்பாரோ அவரே துக்கத்தையும் கொடுப்பது கிடையாது. சுகத்தை தந்தை கொடுக்கிறார், துக்கத்தை மாயா ராவணன் கொடுக்கிறான். அந்த விரோதியின் கொடும்பாவியை ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள். துக்கம் கொடுப்பவரை எப்போதும் எரிக்கிறார்கள். எப்போது அவனது ராஜ்யம் முடியுமோ அப்போது நிரந்தரமாக அழிந்து போகிறான் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். 5 விகாரங்களே முதல் இடைக்கடை துன்பத்தை கொடுத்து வந்தன. நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கும் போதும் நான் பாபாவிடம் போக வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். ராவணனை நீங்கள் தந்தை என்று சொல்வதில்லை. ராவணனை யாராவது பரமபிதா பரமாத்மா என்று சொல்வதை எப்போதாவது கேட்டு இருக்கிறீர்களா? ஒருபோதும் இல்லை. இலங்கையில் ராவணன் இருந்ததாக சிலர் நினைக்கிறார்கள். இந்த முழு உலகமும் இலங்கையாக இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். வாஸ்கோடகாமா கப்பல் அல்லது படகில் முழு உலகையும் வலம் வந்ததாக சொல்கிறார்கள். எந்த நேரம் அவர் சுற்றி வந்தாரோ அந்த நேரம் ஆகாய விமானம் போன்ற எதுவுமே இருக்கவில்லை. புகைவண்டியும் நீராவி மூலமாகவே ஓடியது. மின்சாரம் வேறு பொருள், உலகம் ஒன்றுதான் என்று இப்போது தந்தை சொல்கிறார். அது புதியதிலிருந்து பழையதாகவும் பழையதிலிருந்து புதியதாகவும் மாறுகிறது. படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லப்படுவது இல்லை. முதலில் படைத்தல், அடுத்து அழித்தல், பிறகு காத்தல் என்று சொல்வது சரியான வார்த்தைகளாக இருக்கின்றன. பிற்காலத்தில் ராவணனின் பாலனை ஆரம்பமாகிறது. அது பொய்யான விகாரியாக பதித்தமாக்கும் பாலனையாக இருக்கிறது. அதனால் எல்லோரும் துக்கமடைகிறார்கள். தந்தை ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. இங்கே தமோ பிரதானமாக மாறிவிட்ட காரணத்தால் தந்தையை சர்வ வியாபி என்று சொல்கிறார்கள். என்னவாகிவிட்டார்கள் என்பதை பாருங்கள். நடக்கும் போதும் சுற்றும் போதும் குழந்தைகள், உங்கள் புத்தியில் இந்த விஷயங்கள் இருக்க வேண்டும். இது மிகவும் எளிது. இது கடவுளின் விஷயமாக மட்டும் இருக்கிறது. எழுந்து அல்லாவை நினைவு செய்யுங்கள் என்று முஸ்லிம்களும் சொல்கிறார்கள். தாமும் காலையில் எழுகிறார்கள். அல்லாவை அல்லது இறைவனை நினைவு செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். தந்தை என்ற வார்த்தை மிக இனிமையாக இருக்கிறது. அல்லாஹ் என்று சொன்னால் ஆஸ்தி நினைவிற்கு வராது. அப்பா என்று சொல்லும் பொழுது ஆஸ்தி நினைவிற்கு வருகிறது. முஸ்லிம்கள் அப்பா என்று சொல்வது இல்லை. அவர்கள் அல்லாஹ், மியான், இனியவர் என்று சொல்கிறார்கள். கணவன் மனைவி என்று சொல்கிறார்கள். இந்த எல்லா வார்த்தைகளும் பாரதத்தில் இருக்கின்றன. பரமபிதா பரமாத்மா என்று சொல்லும்போது சிவலிங்கம் நினைவிற்கு வருகிறது. ஐரோப்பியர்கள் காட்பாதர் என்று சொல்கிறார்கள். பாரதத்தில் கல்லையும் மண்ணையும் கடவுளாக நினைக்கிறார்கள். சிவலிங்கமும் கல்லால் செய்யப்படுகிறது. இந்த கல்லில் பகவான் அமர்ந்திருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். பகவானை நினைவு செய்தால் கல்லே கண் முன் வருகிறது. கல்லை பகவான் என்று நினைத்து பூஜை செய்கிறார்கள். கல் எங்கிருந்து வருகிறது? மலையில் இருந்து நதியால் அடித்து வரப்படும் கற்கள் விழுந்து விழுந்து தேய்ந்து உருண்டை வடிவம் பெறுகின்றன.
பிறகு அது இயற்கை அடையாளமாக மாறிவிடுகிறது. தேவி தேவர்களின் மூர்த்தி அப்படி இருப்பது இல்லை. கல்லை செதுக்கி செதுக்கி காது, முகம், மூக்கு, கண் போன்றவற்றை எல்லாம் அழகாக உருவாக்குகிறார்கள். அதிக செலவு செய்கிறார்கள். சிவபாபாவின் மூர்த்திக்கு செலவை பற்றிய எந்த விஷயமும் கிடையாது. நாம் சைத்தன்ய தேவி தேவர்களாக தாமே ஆகிக் கொண்டு இருக்கிறோம் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சைத்தன்யமாக இருக்கும் பொழுது பூஜை போன்ற எதுவும் நடப்பது இல்லை. எப்போது கல் புத்தி ஆகிறீர்களோ அப்போது கல்லுக்கு பூஜை செய்கிறார்கள். சைத்தன்யமாக இருக்கும் பொழுது பூஜைக்கு உரியவராக இருக்கிறீர்கள். பிறகு பூஜாரி ஆகிறீர்கள். அங்கே யாரும் பூஜாரியாகவும் இருப்பதில்லை. அங்கே கல்லால் ஆன எந்த மூர்த்தியும் இருப்பதில்லை. அதற்கு அவசியமே இருப்பதில்லை. யார் சைத்தன்யமாக இருந்தார்களோ அவர்களது அடையாளமாக நினைவிற்காக கற்களில் செய்து வைக்கிறார்கள். இப்போது இந்த தேவர்களின் கதை உங்களுக்கு தெரிந்துவிட்டது. இந்த தேவர்களின் வாழ்க்கை வரலாறு என்னவாக இருந்ததோ அது ரீபிட் ஆகிறது. முன்னர் இந்த ஞான கண்ணாடி இருக்கவில்லை. அப்போது கல்புத்தியைப் போல இருந்தீர்கள். இப்போது தந்தை மூலமாக ஞானம் கிடைத்திருக்கிறது. ஞானம் ஒன்றுதான், எனினும் அதை பெறுபவர்கள் வரிசையாக இருக்கிறார்கள். உங்கள் ருத்ரமாலையும் இந்த தாரணைக்கு தக்கபடியே உருவாகுகிறது. ஒன்று ருத்ரமாலை, இரண்டாவது ருண்டமாலை. அதாவது ருத்ரமாலை மீன்ஸ் ஆத்ம மாலை, ருண்டமாலை மீன்ஸ் மனித மாலை. ஒன்று சகோதர மாலை, மற்றது சகோதரிகளின் மாலை. ஆத்மாக்கள் நாம் மிக சிறிய புள்ளிகளைப் போல இருக்கிறோம் என்பது புத்தியில் வருகிறது. புருவ மத்தியில் அழியாத நட்சத்திரம் ஜொலிக்கிறது என பாடவும் படுகிறது. ஆத்மாக்கள் நாம் சைத்தன்யமாக ஒரு சிறிய நட்சத்திரத்தைப் போல இருக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். கற்பத்திற்கு வரும்பொழுது முதலில் பிண்டம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, பிறகு எவ்வளவு பெரியதாகிறது. அதே ஆத்மா தனது உடல் மூலமாக அழியாத பாகத்தை நடித்து கொண்டே இருக்கிறது. இந்த உடலையே எல்லோரும் நினைவு செய்ய முற்படுகிறார்கள். இந்த உடலை நல்லதாகவோ கெட்டதாகவோ இருக்கும் காரணத்தால் அனைவரையும் கவர்ந்து இழுக்கிறது. ஆத்மாபிமானியாகுங்கள், தம்மை ஆத்மா என உணருங்கள் என்று சத்தியுகத்தில் சொல்ல மாட்டார்கள். இந்த ஞானம் உங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. ஏனெனில் இப்போது ஆத்மா அழுக்காகிவிட்டது. உங்களுக்கு தெரியும், அழுக்காக இருக்கும் காரணத்தால் அது எந்த காரியத்தை செய்தாலும் எல்லாம் தலைகீழாக ஆகிவிடுகிறது. தந்தை காரியத்தை நேராக செய்ய வைக்கிறார், மாயா காரியத்தை தலைகீழாக செய்ய வைக்கிறது. தந்தையை சர்வவியாபி என்று சொல்வதே அனைத்திலும் தலைகீழ் வேலையாக இருக்கிறது. ஆத்மா எந்த பாகத்தை நடிக்கிறதோ அது அழியாதது, அதை எரிக்க முடியாது. அதற்கு பூஜை நடக்கிறது, உடலை எரிக்கிறார்கள். ஆத்மா எப்போது உடலை விடுகிறதோ அப்போது உடலை எரிக்கிறார்கள். ஆத்மா அடுத்த உடலை பிரவேசமாகிறது. ஆத்மா இல்லாத போது உடலை 3-4 நாட்களுக்கு கூட வைத்திருக்க முடியாது. சிலர் உடலில் மருந்து போட்டு வைக்கவும் செய்கிறார்கள். எனினும் என்ன லாபம்? புனித சேவியர் என்ற கிறிஸ்துவர் ஒருவர் இருந்தார். அவரது உடலை இப்போது கூட வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். அவருக்கும் கோவிலை போல கட்டி வைத்திருக்கிறார்கள். அவரை யாருக்கும் காட்டுவதில்லை. வெறும் காலை மட்டும் காட்டுகிறார்கள். அந்த பாகத்தால் தொட்டால் வியாதி வராது என்று சொல்கிறார்கள். பாதத்தை தொட்ட பிறகு வியாதி குறைந்தால் அவரது கிருபை என்று நினைக்கிறார்கள். பாவனைக்கு பலன் கிடைக்கிறது என்று தந்தை சொல்கிறார். நிச்சய புத்தி இருப்பதால் ஏதோ பலன் கிடைக்கிறது. மற்றபடி உண்மையாகவே அப்படி இருந்தால் எண்ணற்றோர் அங்கே போவார்கள். திருவிழா ஆகிவிடும். தந்தை இங்கே வந்திருக்கிறார். எனினும் அவ்வளவு கும்பல் வருவதில்லை. அதிக பேர் வருவதற்கு இடமும் இல்லை. எப்போது அதிகமானோர் வரும் நேரம் வருமோ அப்போது அழிவு ஏற்படும். இப்படியாக நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு முதலோ முடிவோ இல்லை. மரத்திற்கு பட்டுப்போன நிலை ஏற்படுகிறது. அதாவது தமோ பிரதானமாகிறது. அப்போது இந்த மரம் மாறுகிறது. இந்த எல்லையற்ற மரம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. யார் முதலில் போக வேண்டுமோ அவரே முதலில் வருவார். வரிசையாக வருவார்கள் தானே. சூரிய வம்சிகள் அனைவரும் ஒன்றாக வரமாட்டார்கள். சந்திர வம்சிகளும் ஒன்றாக வருவது இல்லை. நம்பர்வார் மாலையின்படியே வருவார்கள். நடிகர்கள் எல்லோரும் எப்படி ஒன்றாக வருவார்கள்? விளையாட்டை கெட்டுவிடும். இந்த விளையாட்டு மிக சரியாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இதில் எந்த மாற்றமும் ஏற்பட முடியாது. இனிமேலே இனிமையான குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது புத்தியில் இந்த நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். மற்ற சத்சங்களில் மற்ற விஷயங்கள் புத்தியில் வருகின்றன. இது ஒரே ஒரு படிப்பாக இருக்கிறது. இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது. அந்த சாஸ்திரங்கள் போன்றவற்றை படிப்பதால் வருமானம் கிடைப்பதில்லை. ஏதாவது குணம் நன்றாக இருக்கும். கிரந்தத்தை படிக்க அமர்கிறார்கள். அப்போது அனைவரும் விகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது கிடையாது. இந்த உலகில் அனைவரும் விகாரத்தால் பிறக்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். அங்கே பிறவி எப்படி ஏற்படும் என்று குழந்தைகள் உங்களிடம் பலர் கேட்கிறார்கள். அங்கே 5 விகாரங்களே இருப்பதில்லை. யோக பலத்தால் குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லுங்கள். குழந்தை வரும்பொழுது முன்னரே காட்சியில் தெரியும். அங்கே விகாரத்தின் விஷயமே கிடையாது. இங்கே குழந்தைகளையும் மாயா வீழ்த்தி விடுகிறது. சிலர் பாபாவிடம் சொல்லவும் செய்கிறார்கள். சொல்லவில்லை என்றால் 100 மடங்கு தண்டனை அதிகமாகும். ஏதாவது பாவம் செய்துவிட்டால் உடனே அதை தந்தையிடம் சொல்ல வேண்டும் என்று தந்தை எல்லா குழந்தைகளுக்கும் சொல்கிறார்.
தந்தை அழியாத வைத்தியராய் இருக்கிறார். சர்ஜனிடம் சொன்னால் நீங்கள் லேசாவீர்கள். எதுவரை சங்கமயுகம் இருக்குமோ அதுவரை தந்தையிடமிருந்து எதையும் மறைக்கக்கூடாது. யாராவது மறைத்தால் தந்தையின் உள்ளத்தில் இடம்பெற முடியாது. முயற்சியே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது. பள்ளிக்கூடத்திற்கு வரவே இல்லை என்றால் நடத்தை எப்படி திருந்தும்? இந்த நேரம் அனைவருடைய நடத்தையும் மோசமாக இருக்கிறது. விகாரமே முதலாம் நம்பர் கெட்ட பழக்கமாக இருக்கிறது. எனவே காம விகாரம் உங்களுடைய பெரிய விரோதி என்று தந்தை சொல்கிறார். முன்னரும் இந்த கீதையின் ஞானத்தை கேட்டீர்கள் எனினும் இந்த எல்லா விஷயங்களும் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தன. இப்போது தந்தை நேரடியாக கீதையை சொல்கிறார். இப்போது தந்தை குழந்தைகள் உங்களுக்கு தெய்வீக புத்தியை கொடுத்திருக்கிறார். அதனால் பக்தியின் பெயரை கேட்டதும் என்னென்ன செய்து வந்தோம் என்று சிரிப்பு வருகிறது. இப்போது தந்தை அறிவுரை தருகிறார். இதில் இரக்கம், கருணை அல்லது ஆசீர்வாதத்தின் விஷயம் எதுவும் இல்லை. தன் மீது தானே இரக்கம், கருணை அல்லது ஆசீர்வாதம் செய்து கொள்ள வேண்டும். தந்தையோ ஒவ்வொரு குழந்தையையும் முயற்சி செய்ய வைக்கிறார். சிலர் முயற்சி செய்து தந்தையின் உள்ளத்தை வெற்றி பெறுகிறார்கள். சிலர் முயற்சி செய்து செத்தும் போகிறார்கள். தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரே மாதிரியாக கற்பிக்கிறார். சில சமயங்களில் அப்படிப்பட்ட ஆழமான விஷயங்கள் வெளிப்படுகின்றன. அது பழைய சந்தேகத்தை போக்கிவிடுகிறது. பிறகு எழுந்து நிற்கிறார்கள். அதனால் தந்தையின் படிப்பை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. முக்கியமானது தந்தையின் நினைவு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். யாராவது ஏதாவது சீச்சி விஷயங்களை சொன்னால் அதை கேட்டும் கேளாமல் இருக்க வேண்டும். கெட்டதை கேட்காதே. உயர்ந்த பதவி அடைய வேண்டுமானால் மானம், அவமானம், சுகம், துக்கம், வெற்றி, தோல்வி அனைத்தையும் அவசியம் சகித்து கொள்ள வேண்டும். தந்தை எவ்வளவு உத்திகளை சொல்கிறார், இருந்தும் தந்தை சொல்வதை குழந்தைகள் கேட்டு கேளாமல் இருந்து விடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன பதவி பெறுவார்கள்? எதுவரை ஆசரீரியாக ஆகவில்லையோ அதுவரை மாயாவின் அடி ஏதாவது விழுந்து கொண்டே இருக்கும் என்று தந்தை சொல்கிறார். தந்தை சொல்வதை செய்யவில்லை என்றால் தந்தையை அவமதிக்கிறீர்கள். இருந்தும் குழந்தைகளை எப்போதும் உயிரோடு விழிப்போடு இருங்கள். தந்தையை நினைவு செய்து உயர்ந்த பதவி பெறுங்கள் என்று தந்தை சொல்கிறார். நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. யாராவது தலைகீழ் விஷயங்களை பேசினால் அதை கேட்டு கேளாமல் இருக்க வேண்டும். கெட்டதை கேட்காதீர்கள். சுகம், துக்கம், மானம், அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். 2. தந்தை சொல்வதை கேட்டும் கேளாமல் இருந்து தந்தையை ஒருபோதும் அவமதிக்கக்கூடாது. மாயாவிடம் அடி வாங்காமல் தப்பிக்க அசரீரி பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டும். வரதானம். தந்தைக்கு சமமாக கருணை உள்ளங்கொண்டு அனைவரையும் மன்னித்து அன்பை கொடுக்கும் மாஸ்டர் வள்ளலாகுக. தந்தை எப்படி கருணை உடையவர், மர்சிபுல் என்று சொல்கிறார்களோ அப்படி குழந்தைகள் நீங்களும் மாஸ்டர் கருணை உடையவர்களாக இருக்கிறீர்கள். யார் கருணை உடையவரோ அவரே நன்மை செய்ய முடியும். தீமை செய்பவரையும் மன்னிக்க முடியும். அவர் மாஸ்டர் அன்பு கடலாக இருப்பார். அவரிடம் அன்பை தவிர வேற எதுவும் இருப்பது இல்லை. இந்த நேரம் செல்வத்தை விட அதிக அன்பு அவசியமாக இருக்கிறது. அதனால் மாஸ்டர் வள்ளலாகி அனைவருக்கும் அன்பை கொடுத்து செல்லுங்கள். யாரும் வெறு கையோடு போகக்கூடாது. ஸ்லோகன். தீவிர முயற்சி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் எங்கே விருப்பம் இருக்குமோ அங்கே வழி கிடைக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.